இந்த உலகத்துல வித்தியாசமான மர்மமான பல இடங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபால்ஸ் நடுவில் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு இருக்குல்ல, இது எப்பவுமே அணையவே அணையாது. அதுவும் தண்ணிக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபால்ஸ் நடுவில் ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்குள்ள போற தண்ணி எல்லாமே எந்த பக்கமா வெளியில வருதுன்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. இதே மாதிரி உலகத்துல இருக்க சில வித்தியாசமான இடங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் தௌசிப். வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. டெவில்ஸ் கெட்டில். அமெரிக்காவோட மினிசோட்டால சிஆர் மேக்னே ஸ்டேட் பார்க் இருக்கு. இங்க இருக்க ப்ளூரே ரிவருக்கு நடுவுல வித்தியாசமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு பகுதியா பிரியுது. ஒரு ஃபால்ஸ் நார்மலா தான் விழுது, ஆனா இன்னொரு ஃபால்ஸ் இந்த ஓட்டைக்குள்ள போயிடுது. இந்த ஓட்டைக்குள்ள போன தண்ணி எந்த வழியா வெளியில வருதுன்னு யாருக்குமே தெரியல. நார்மலா ஒரு ஓட்டைக்குள்ள தண்ணி போச்சுன்னா இன்னொரு ஓட்டை வழியா எப்படியாவது அந்த தண்ணி வெளியில வரணும்ல. ஆனா இங்க கதையே வேற. இந்த தண்ணி எங்க போகுதுன்னு இது வரைக்கும் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்காக பல ரிசர்ச்சர்ஸ் இங்க வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. ஒருவேளை தண்ணியோட தண்ணியா கலக்கிறதுனால இது வெளியில வர்றது தெரியல போல, அதனால இது வேற மாதிரியா கண்டுபிடிக்கலான்ட்டு 500 பிங் பாங் பாலை இந்த ஓட்டைக்குள்ள போட்டிருக்காங்க. ஆனா இந்த பிங் பாங் பால் எங்க போச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அதே மாதிரி டை கலந்து கலரா உள்ள அமைச்சிருக்காங்க. அந்த கலரும் வெளியில வரவே இல்லை, எங்க போச்சுன்னே தெரியல. இது கூட பரவாயில்ல, ஜிபிஎஸ் டிராக்கர் எல்லாம் கூட உள்ள அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த டிராக்கரோட நிலைமையும் அதோகதி தான். இது வரைக்கும் தண்ணி எங்க போகுதுன்றதுக்கான ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கூட கிடைக்கல. அதனாலேயே இப்போ வரைக்கும் இது பெரிய மர்மமாவே நீடிச்சிட்டு இருக்கு. டான்சிங் ஃபாரஸ்ட். ரஷ்யால இருக்கிற பால்டிக் சீ பக்கத்துல ரொம்ப வித்தியாசமான பைன் ஃபாரஸ்ட் இருக்கு. பைன் ஃபாரஸ்ட்ல என்னப்பா வித்தியாசம், நம்ம ஊட்டி கொடைக்கானல்ல கூட தான் பைன் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆனா இந்த பைன் ஃபாரஸ்ட் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இங்க இருக்க மரம் எல்லாமே வளைஞ்சு நெளிஞ்சு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். 1960s வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த மரம்லாம் இப்படி வளருதுன்னு பல ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டாங்க. அதுல சில ரிசர்ச்சர்ஸ் இங்க இருக்கிற மண்ணு ரொம்ப சாஃப்டா இருக்கிறதுனால தான் இந்த மரம் இப்படி வளருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு கூட்டம் ரிசர்ச்சர்ஸ் சொல்றதை கேட்காம இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியால் தான் இப்படி மரங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒளறி கொட்டுறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா அங்க வாழ்ற ரஷ்ய மக்கள் வித்தியாசமா இருக்க இந்த பைன் ஃபாரஸ்டுக்குள்ள போயிட்டு வந்தா அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாகும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த நம்பிக்கையாலேயே இந்த இடம் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே மாறிடுச்சு. அல் நஸ்லா ராக். சவுதி அரேபியால டேமா ஓயாசிஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு வித்தியாசமான பாறை தான் இந்த அல் நஸ்லா ராக். இதை ஸ்டாண்ட்ஸ்டோன் பாறைன்னு கூட சொல்றாங்க. அது காரணம் இந்த பாறைகள் ஹரிசாண்டலா இருக்கிறது மட்டும் கிடையாது. இந்த ரெண்டு பாறைகளுக்கும் நடுவில் இருக்கிற கேப் ஏதோ லேசர்ல கட் பண்ண மாதிரி ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப கரெக்டா இருக்கும். அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் அதோட டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். இந்த பாறை கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கும் பழமையானது. எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல இப்படி ஒரு பாறை உருவாயிருக்குன்னா ரொம்ப அதிசயம் தானே. அதனால இதுவும் பயங்கர டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சு. அது மட்டும் இல்ல, ரிசர்ச்சர்ஸ் இதுக்கு பின்னாடி பல ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் ஏலியன் வந்து இப்படி கட் பண்ணிருக்குன்றாங்க. இன்னும் சில பேர் எகிப்து கடவுள் தான் இப்படி கட் பண்ணியிருப்பாருன்றாங்க. இப்படி ஏகப்பட்ட பேர் வித்தியாசமான கதை சொன்னாலும் இப்போ வரைக்கும் இதுக்கான காரணம் கண்டுபிடிக்கவே முடியல. ரிசர்ச்சர்ஸ் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் தெளிவான பதில் கிடைச்ச பாடில்லை. ஐ ஆஃப் சஹாரா. உலகத்திலே ரொம்ப பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டா சஹாரா பாலைவனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க ஒரு வித்தியாசமான அமைப்பு இருக்கு. அதுதான் இந்த ஐ ஆஃப் சஹாரா. இந்த அளவுக்கு பெரிய ரவுண்ட் ஃபார்மேஷனை நம்மால தரையில இருந்து முழுசா பார்க்கவே முடியாது. மேல இருந்து, அதாவது ஆகாயத்துல இருந்து தான் இப்படி ஒரு அமைப்பை கண்ணால பார்க்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தது சேட்டலைட் இமேஜ் மூலமா தான். அந்த இமேஜ்ல பார்க்கறதுக்கு ரவுண்ட் ஷேப்ல கண் மாதிரியே இருக்கிறதுனால இது ஐ ஆஃப் சஹாரான்னு வச்சுட்டாங்க. இதை பார்த்த சயின்டிஸ்ட் இது எப்படி உருவாச்சுன்னு பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவன் போனவன் எல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமான கதையை கட்டி இப்ப எந்த கதையை நம்புறதுன்னு தெரியாம பல பேர் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கதை என்ன தெரியுமா, எரிமலை வெடிச்சிருக்குமா, அதனால இப்படி உருவாயிருக்குமா. இன்னொரு கதை என்ன தெரியுமா, உலகம் பொழந்துச்சுல, பொழக்கும்போ இப்படி உருவாகிருக்குமா. இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு நம்புற மாதிரி இருந்தாலும் இன்னொரு கதை என்ன தெரியுமா, ஏலியன் வந்து இங்கே அவங்களோட ஷிப்பை லேண்ட் பண்ணாங்களாம், அதனால உருவாகிருக்குன்னு நம்புறாங்க. ஆனா இது வரைக்கும் ரிசர்ச்சர்ஸ் எக்கச்சக்கமா ரிசர்ச் பண்ணியும் இது எப்படி உருவாச்சுன்றது இது வரைக்கும் தெரியல.
நாஸ்கா லைன்ஸ். பெருவில் இருக்க ஒரு டெசர்ட்ல தான் இந்த வித்தியாசமான சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் லைன்ஸ் இருக்கு. அதுலயும் கிட்டத்தட்ட 500 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபுல்லா இந்த ஸ்ட்ரேஞ்ச் லைன்ஸ் இருக்கு. இந்த சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் லைன்ஸை சயின்டிஸ்ட் ஜியோக்ளிப்ஸ்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்ச் லைன்ஸை உருவாக்குனது 500 BC காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அப்படின்னு இவங்க நம்புறாங்க. அது காரணம் இதை தரையில இருந்து பார்த்தா வெறும் கோடு மாதிரி தான் தெரியும். ஆனா ஆகாயத்துல இருந்து பார்க்கும்போது தான் இதோட உண்மையான பிரதிபலிப்பு என்னன்னே தெரியும். அதாவது இவங்க வரைஞ்சது எல்லாத்தையுமே மேல இருந்து பார்த்தா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், பிளான்ட்ஸ் மாதிரியான உருவத்துல தெரியும். இதெல்லாத்தையும் ஏன் இவ்வளோ பெருசா வரையணும்? சின்னதா வரைஞ்சாலே போதுமே. அதுவும் எந்த டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்துல இவ்வளோ பெருசா வரைஞ்சு அவங்க என்ன பண்ண போறாங்கன்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்குல்ல. இதுக்கும் ஆன்சரே கிடைக்காததுனால ஏகப்பட்ட பேர் பல வதந்திகளை பரப்பி விட்டுட்டாங்க. அதுல எப்பவும் போல ஏலியன் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. பக்கம் இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் மழை பொழிவுக்காக கடவுளுக்கிட்ட வேண்டி இப்படி உருவாக்கி இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்படி பல தியரிஸை அடுக்கிட்டே போலாம். ஆனா உண்மையான காரணம் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இட்டர்னல் ஃப்ளேம் ஃபால்ஸ். நியூயார்க்ல இருக்கிற செஸ்னட் ரிட்ஜ் பார்க்ல ஒரு வித்தியாசமான ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸுக்குள்ள ஒரு நெருப்பு அணையாம எரிஞ்சிட்டே இருக்கும். இது மனுஷங்க உருவாக்கப்பட்ட நெருப்பு கிடையாது, இது இயற்கையாவே உருவானது. இந்த அருவிக்கு நடுவில் இருக்கிற பாறைகள்ல இருந்து மீத்தேன் அப்படின்ற கேஸ் வெளியில வருது. அந்த கேஸ்னால தான் அங்க நெருப்பு எப்பவுமே அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது இன்னைக்கு நேத்து எரிய ஆரம்பிக்கல, கிட்டத்தட்ட பல 100 வருஷமா இப்படிதான் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் சரி, தண்ணி பட்டு இந்த நெருப்பு அணையவே அணையாதான்னு கேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய நேரத்தில் தண்ணி பட்டு அணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாக காத்தடிச்சா அதனாலையும் அணைஞ்சிருக்கு. அப்படி அணையும் போதெல்லாம் அந்த பக்கமாக வர டூரிஸ்ட் அதை திருப்பியும் எரிய வச்சிடுறாங்க. அதனால தான் அது கண்டினியூஸாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த அருவிக்கு கீழே பாறைகளுக்குள்ளே இருந்து எப்படி இந்த மீத்தேன் கேஸ் வருதுன்றதை ரிசர்ச்சர்ஸ் இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெளிவான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.